புனித செசிலியா ரோம பிரபுகுலத்தைச் சேர்ந்தவர். புனித செசிலியா ரோம பிரபுகுலத்தைச் சேர்ந்தவர். இவர் பிரபுகுலத்தில் பிறந்தாலும் தன் கற்பை கடவுளுக்கு நேர்ந்தவர். புனித செசிலியா ரோம பிரபுகுலத்தைச் சேர்ந்தவர். இவர் பிரபுகுலத்தில் பிறந்தாலும் தன் கற்பை கடவுளுக்கு நேர்ந்தவர். இவர் இறை இயேசுவை பாடி துதிப்பது வழக்கம். இவர் இசைக்கலைஞர், கவிஞர் ஆகியோரின் பாதுகாவலி என்பதே இதற்கு விளக்கம். செசிலியா பேரழகு மிகுந்த இளம்பெண். பிரபுகுல இளைஞருக்கும் இவர் மீது இருந்தது ஒரு கண். இவர் தன் ஊனுடலை வானுலக ஆலயமாக நினைத்தார். இவர் தன் இதயத்தையும் இறை இயேசுவோடு இணைத்தார். இவர் தன் ஊனுடலை வானுலக ஆலயமாக நினைத்தார். இவர் தன் இதயத்தையும் இறை இயேசுவோடு இணைத்தார். அதனால் இவர் மணமுடிக்க விரும்பவில்லை. இவரின் மனமோ இயேசுவை விட்டு வேறு பக்கம் திரும்பவில்லை. இவர் தன் பெற்றோரின் வற்புறுத்தலுக்கு இணங்க வலேரியன் என்ற இளைஞரை மணந்தார். ஆனால் இவர் இறை இயேசுவுக்கு மட்டுமே தன் இதய கதவை திறந்தார். இவர் தன் பெற்றோரின் வற்புறுத்தலுக்கு இணங்க வலேரியன் என்ற இளைஞரை மணந்தார். ஆனால் இவர் இறை இயேசுவிற்கு மட்டுமே தன் இதய கதவை திறந்தார். ஒரு கன்னியை மணந்தார் வலேரியனும் சூசை போல தன் ஆசையை துறந்தார். ஒரு கன்னியை மணந்த வலேரியனும் சூசையைப் போலதான் தன் ஆசையை துறந்தார். வலேரியனும் வானுலக வாழ்வுக்காக ஊனடலின் ஆசையை மறந்தார். மணமுடிக்கு முன்னே செசிலியா வலேரியனிடம், என்னை மணமுடித்தால் மன வாழ்வு சிறக்காது, என் மனக்கதவும் திறக்காது. மணமுடிக்கு முன்னே செசிலியா வலேரியனிடம், என்னை மணமுடித்தால் மனவாழ்வு சிறக்காது, என் மனக்கதவும் திறக்காது. நீர் என் சொல்லுக்கு இணங்கினால் மனம் முடிக்க இணங்குவேன். நீர் என்னை மணந்தாலும் இறை மணவாளன் இயேசுவைத்தான் வணங்குவேன். நீர் என்னை மணமுடிக்க திருமுழுக்கும் பெற வேண்டும். இதற்கு இறைவன் திருவருளும் வர வேண்டும். வலேரியன் செசிலியாவின் சொல்லுக்கு இணங்க திருத்தந்தை அர்ப்பனிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் செசிலியாவைப் போல திருந்தி வாழவும் கற்றார். வலேரியன் செசிலியா சொன்னதற்கு ஆமாசாமி போட்டாலும் தன் மனைவி செசிலியாவை தொட்டு பழக ஆவல். ஆனால் செசிலியாவின் கற்புக்கு காவல் தூதர் இருந்தார். ஒரு நாள் செசிலியாவின் அருகில் காவல் தூதர் நிற்பதை கண்டார். வலேரியன் செசிலியாவின் அருகில் காவல் தூதர் நிற்பதை கண்டார். வலேரியனும் செசிலியாவின் காவல் தூதரை காண ஆவல் கொண்டார். அதன்பின் வலேரியனின் மனதிலும் விசுவாசம் மலர்ந்தது. அது தன் மனைவி தூயவளாய் இருப்பதைக் கண்டு அவன் மனம் தீமையை துறந்தது. அதன்பின் வலேரியன் குடும்பத்தினருக்கும் மீட்பு மீது ஈர்ப்பு வந்தது. மீட்பர் மீது ஈர்ப்பு வந்தது. அது வலேரியன் குடும்பத்தினர் அனைவருக்கும் மீட்பை தந்தது. அதன்பின் வலேரியன் குடும்பத்தினருக்கும் மீட்பர் மீது ஈர்ப்பு வந்தது. அது வலேரியன் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஈர்ப்பை தந்தது.
வலேரியன் திருமுழுக்கு பெற்ற செசிலியாவிற்கு காவல் தூதர் மலர் மகுடம் சூட்டுவதைக் கண்டார். வலேரியன் திருமுழுக்கு பெற்றபின் செசிலியாவிற்கு அவர் காவல் தூதர் மலர் மகுடம் சூட்டினார். அத்தூதர் வலேரியன் மனதிலும் இருந்த சந்தேக பேயையும் ஓட்டினார். வலேரியன் திருமுழுக்கு பெற்றவன் செசிலியாவிற்கு அவர் காவல் தூதர் மலர் மகுடம் சூட்டினார். அத்தூதர் வலேரியன் மனதில் இருந்த சந்தேக பேயையும் ஓட்டினார். செசிலியாவால் வலேரியன் வீட்டிலும் புனிதம் மலர்ந்தது. செசிலியாவால் வலேரியன் வீட்டிலும் புனிதம் வளர்ந்தது. அவர்கள் மூலம் செசிலியாவிற்கு புகழும் வளர்ந்தது. செசிலியாவும் வலேரியனும் கிறிஸ்தவர்கள் என்பதை துர்சியன் அல்மசியஸ் என்ற அரச அதிகாரி கண்டான். செசிலியாவும் வலேரியனும் கிறிஸ்தவர்கள் என்பதை துர்சியஸ் அல்மசஸ் என்ற அரச அதிகாரி கண்டான். அவன் செசிலியாவின் கழுத்திலே கத்தியால் குத்தி கொன்றான். செசிலியா கத்திவாறு திருத்தந்தையிடம் ஆலயத்துக்கு தன்னை அழைத்துச் செல்ல சொன்னார். செசிலியா கத்திவாறு திருத்தந்தையிடம் ஆலயத்திற்கு தன்னை அழைத்துச் செல்ல சொன்னார். அதன்பின் 3 நாள் வாழ்ந்த செசிலியா அந்த அரச அதிகாரி தான் கொன்றான். கிபி 230 நவம்பர் திங்கள் 22 செசிலியா மறைசாட்சியாக மரித்தார். கிபி 230 நவம்பர் திங்கள் 22 செசிலியா மறைசாட்சியாக மரித்தார். துர்சியஸ் அல்மசியஸ் என்ற அரச அதிகாரி செசிலியாவின் உயிரை பறித்தார். செசிலியாவின் உடல் முதலில் கலிஸ்தஸ் கல்லறை தோட்டத்தில் புதைக்கப்பட்டது. செசிலியாவின் உடல் முதலில் கலிஸ்தஸ் கல்லறை தோட்டத்தில் புதைக்கப்பட்டது. பின்னர் அது ட்ரஸ்டேவேர் என்ற இடத்திலுள்ள செசிலியாவின் தேவாலயத்தில் விதைக்கப்பட்டது. புனித செசிலியா திரு அவையின் முற்கால புனிதை. புனித செசிலியா திரு அவையின் முற்கால புனிதை. இது புனித செசிலியாவின் தற்கால கவிதை. புனித செசிலியா திரு அவையின் முற்கால புனிதை. இது புனித செசிலியாவின் தற்கால கவிதை.